ஸ்டார்ட் ரோலிங். 20 வருடங்களாக இல்லாத கள்ளச்சாராயம் எப்படி தமிழ்நாட்டில் வந்தது? என்ன பண்ணுது? முடிச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு? காலையில ஒரு பைட் சாரம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான் கருணாபுரத்துலயா? 16 மே 2023 அன்று கள்ளச்சாராய சாவுகள் நடக்கின்றன. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 22 பேர் இருக்கிறார். அந்த பகுதியின் எம்எல்ஏவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் இங்கே நடந்தது கள்ளச்சாராய சாவுகள் அல்ல என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கிறார்கள். அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. தோழர்களே, நினச்சி பார்த்தாலே வயிறு எரியுது. இது கள்ளச்சாராய சாவு கிடையாதுன்ட்டு கலெக்டரே சொல்லிட்டாரு, பக்கத்தில் எம்எல்ஏ இருக்கிறாரு என்று நம்பி அந்த இறப்புக்கு போன மக்கள் அதே கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள். 65 பேர் இறக்கிறார்கள். ஒரு அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாரா முதல்வர்? செத்து போன குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை தூக்கி விட்டடிச்சுட்டு அவங்க வேலை முடிஞ்சு போச்சா? ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறோம் என்று தெரிகிறதா? தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திமுக என்ற தீய சக்தி தப்பித்தவரை கூட ஆட்சிக்கு மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்களை தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். அதுபோல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாக அமைந்த சம்பவம் தான் கள்ளச்சாராய சாவுகள். தோழர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு ஆட்சியில் தவறுகள் நடக்கலாம். எந்த ஆட்சியிலும் தவறே நடக்காமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஆட்சியாளர் ஒரு தவறு நடந்ததும் அந்த தவறுக்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். இதனால் இந்த தவறு நடந்திருக்கிறது, இனி இந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வது தான் ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு அழகு, இல்லைங்களா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கள்ளச்சாராயத்தை ஒழிச்சாச்சுன்னே சொல்லலாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிச்சாச்சுன்னா நான் சொல்கிறது இந்த மெத்தனால் கலந்து ஆகக்கூடிய மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய கள்ளச்சாராயம். கடைசியாக 2003ஆம் ஆண்டு கடலூரில் தான் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கின்றன. 22 பேர் என்னமோ இறந்தார்கள் என்று நினைவு. அதற்கு பிறகு அப்போது முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதாவும் சரி, 2006இல் முதலமைச்சரான திரு கருணாநிதி அவர்களும் சரி, அதற்கு பிறகு 2011இல் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலும் சரி ஒரே ஒரு கள்ளச்சாராய சாவு கூட நடக்கலை. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு எல்லா மதுக்கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்படி மதுக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கான அந்த வார்னிஷை குடிச்சிட்டு 1-2 பேர் இறந்தார்களே ஒழிய கள்ளச்சாராய சாவுகள் அப்போது கூட நடக்கவில்லை. தோழர்களே, 16 மே 2023 அன்று விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கின்றன. 22 பேர் இறக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 22 பேர் இருக்கிறார்கள். ஒரே கள்ளச்சாராயம், அதாவது அதே கள்ளச்சாராயம் தான் செங்கல்பட்டிலும் விற்கப்பட்டிருக்கிறது, மரக்காணத்திலும் விற்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினே நேரடியாக விழுப்புரம் போய் ஆய்வு நடத்தினார். அப்போது விழுப்புரம் மாவட்டம் எஸ்பியாக இருந்த ஸ்ரீநாத்தாவை பணி இடைநீக்கம் செய்தார்கள். கலெக்டராக இருந்த ராகுல் நாத்தை மாற்றுகிறார்கள். அண்டு செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பியாக இருந்த பிரதீப் என்பவரையும் மாற்றுகிறார்கள். ரைட்டுங்களா? இது நடக்கிறது 16 மே 2023. ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்க வேண்டும். 20 வருடங்களாக இல்லாத கள்ளச்சாராயம் எப்படி தமிழ்நாட்டில் வந்தது? எப்படியா வந்துச்சு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம்? மது ஒழிப்புக்கு அமல் பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது, மாநில உளவுத்துறை இருக்கிறது, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு இந்த கள்ளச்சாராயத்தை கண்காணிப்பதற்கென்றே ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட் காவல்துறையில் இயங்குகிறது. இதுபோக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்டத்தில் டாஸ்மாகோட விற்பனை குறைகிறதா என்பதை வாரந்தோறும் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா ஒரு இடத்துல திடீர்னு குடிக்கிறது யாரும் நிறுத்த போகிறதில்ல. ஒரு இடத்துல டாஸ்மாக் வியாபாரம் குறையுதுன்னா அந்த இடத்துல கள்ளச்சாராய புழக்கம் இருக்கிறது என்று பொருள். அதனால தான் அங்கே வியாபாரம் குறைகிறது. ஸோ இவ்வளவு செட்டப் இருந்தும் எப்படியா 22 பேர் சாகிறான், எப்படி இது வந்துச்சு என்று ஒரு முதலமைச்சர் கடுமையான கோபமடைந்திருக்க வேண்டும். தோழர்களே, சரியாக 1 வருடம் கழித்து 19 ஜூன் 2024 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுகின்றன. அந்த செங்கல்பட்டு மரக்காணத்தை விட இது ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவங்க. என்ன பண்ணுது? முடிச்சு வாங்குற மாதிரி இருக்குதான். என்ன சாப்பிட்டாரு?
காலையில ஒரு பைட்டு சாதம் சாப்பிட்டுச்சு. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? இங்கதான். கருணாபுரத்துலயா? குடிச்சதுல இருந்து அப்படிதான் இருக்குங்களா? என்னண்ணா பண்ணுது உங்களுக்கு? ஒண்ணுமே புரியலையா? கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் என்ற இடத்தில் ஃபஸ்ட்டு இந்த இன்சிடெண்ட்டு தொடங்குது. ஒருவர் மயங்கி விழுகிறார், மயங்கி விழுந்து இறந்து போகிறாரு. ஒரு கணவன் மனைவி உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, வயிற்று வலிக்குதுன்னு. இவங்க 3 பேரும் மது அருந்திருக்காங்க. 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள். அந்த பகுதியின் எம்எல்ஏவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் திரு ஸ்ரவன்குமார் ஜட்டாவத் என்பவர், இங்கே நடந்தது கள்ளச்சாராய சாவுகள் அல்ல, அந்த மாவட்டத்தின் எஸ்பி சமைசிங் மீனா என்ன காரணம்ன்ட்டு நாங்கள் புலனாய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக கள்ளச்சாராய சாவு அல்ல, அதை மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளிக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் நம்ம கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு பகுதி கருணாபுரம் பகுதியில் ஒரு பரபரப்பான செய்தி வந்து எல்லா சமூக வலைதளங்களில் ரிப்போர்ட் ஆனது. இதுக்குண்டான விளக்கம் வந்து நாங்கள் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் இருக்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய 14 பேருக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து தமிழக அரசாங்கம் மூலிமா வந்து தரமான சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில்ஸ் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு 3 டெத்து நடந்ததாக வந்து தவறான செய்தி வந்து வந்திருந்தது. இந்த 3 டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாகிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல. அது இல்லாமல் 2 பேர் வந்து வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார், இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. அந்த 4 பேர் ஏற்கனவே இறந்து போனாங்கன்ட்டு சொன்னேன்ல, அந்த வீட்டின் இழவுக்கு, அவர்களது இறப்புக்கு அந்த ஊர் மக்கள், கிராமம் இல்லையா, ஊர் மக்கள் அத்தனை பேரும் போகிறார்கள். தோழர்களே, நினச்சி பார்த்தாலே வயிறு எரியுது. இது கள்ளச்சாராய சாவு கிடையாதுன்ட்டு கலெக்டரே சொல்லிட்டாரு, பக்கத்தில் எம்எல்ஏ இருக்கிறாரு என்று நம்பி அந்த இறப்புக்கு போன மக்கள் அதே கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள். 65 பேர் இறக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 65 பேர் இறக்கிறார்கள். கள்ளச்சாராய சாவு நடக்கலாங்க. ஒரு நல்ல ஆட்சியாளர் மீண்டும் இந்த தப்பு நடக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்திருக்க வேண்டும். வெறுமனே கள்ளச்சாரம் விற்கிறவனை மட்டும் இல்லை, உனக்கு வேலையே கள்ளச்சாரத்தை தடுக்கிறதாண்டா, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த என்று சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கைது செய்திருந்தால் கள்ளக்குறிச்சி 65 உயிர்களை காப்பாற்றியிருக்கலாமா இல்லையா? கூடுதலாக இன்னொரு தகவலை சொல்கிறேன். இந்த மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு கள்ளச்சாராய சாவுகள் நடந்த பிறகு அந்த வழக்கின் புலன் விசாரணை சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அப்போது சிபிசிஐடியின் தலைவராக இப்போது டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தார். பொறுப்பு டிஜிபியாக இருந்தார் அல்லவா திரு வெங்கட்ராமன், அவர் வந்து சிபிசிஐடிக்கு தலைவராக இருக்கிறார். அவர் அதை விசாரித்து இதை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது எங்கேருந்து இந்த மெத்தனால் எங்கேருந்து கிடைக்கிது? மெத்தனால் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு மட்டும்தானே மெத்தனால் பயன்படுத்தணும். அது எப்படி இங்கே கள்ளச்சாராயமாக மாறி கிராமத்தில் விற்பனைக்கு எப்படி வருது என்று அவர் அதை விசாரிக்கும்போது இந்த மெத்தனால் பயன்பாட்டை கண்காணிக்க 2-3 துறைகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. கலால் துறை, வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, காவல்துறை, இது போல் 4-5 துறைகள் சேர்ந்து இந்த நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டியிருப்பதனால ஒவ்வொரு துறையும் இது எங்கள் வேலை இல்லை, எங்கள் வேலை இல்லை என்று பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். இதனால் யாருமே நடவடிக்கை எடுக்காமல் இந்த மெத்தனால் நடமாட்டத்தை சரியான முறையில் கண்காணிக்க முடியவில்லை. அதனால் அரசு உடனடியாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த மெத்தனால் நடமாட்டத்தை தடுக்க தவறினால் இது போல் பல்வேறு மரணங்கள் விளைவதை தடுக்க முடியாது அப்படின்னு வெங்கட்ராமன் அவர்கள், அப்போது ஒரு சிபிசிஐடி டிஜிபி இருந்ததுனால சங்கர் ஜிவால் டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். திரு சங்கர் ஜிவால் டிஜிபி அவர்கள் உடனடியாக
அந்த கடிதத்தை உள்துறை செயலாளராக இருந்த திருமதி அமுதா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். திருமதி அமுதா அதை உடனடியாக முதல்வரின் பார்வைக்கு கொண்டு சென்று விட்டார். அப்போது விழித்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்திருக்க மாட்டார்களா இல்லையா? செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்ததும் அரசு உடனடியாக செய்த வேலை என்னவென்றால், இறந்து போன அத்தனை பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் தலா, ஒரு குடும்பத்துக்கு இறந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் அதன் பிறகு கள்ளக்குறிச்சியில் இறந்த 65 பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது. இது ஏழை மக்கள், தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சென்று சேர்வது எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, மக்களுக்கும் வருத்தம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சிவகாசி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் வருடத்துக்கு 5-6 பட்டாசு விபத்தாவது நடக்கும். பட்டாசு ஆலையில் சட்டவிரோதமாக ஏதாவது ஒரு பட்டாசு ஆலை வைத்திருப்பாங்க. அதில் வருஷத்துக்கு ஒரு 5-6 சம்பவங்களாவது நடக்கும், இறந்து போவாங்க. அதில் இறக்குறவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய இழப்பீடு என்ன தெரியுமா? வெறும் 3 லட்சம் ரூபாய். வயிற்று பொழப்புக்காக பட்டாசு ஆலையில் வேலை செஞ்சு இறக்குறவனுக்கு 3 லட்சம் ரூபாய், கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற திராவிட மாடல் அரசை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆட்சி நடத்த தெரியாதவர்கள் நடத்தினால் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கான உதாரணம் தான் இது. இது போன்ற ஒரு கேலி கூத்தான ஆட்சியை எங்கேயாவது பார்க்க முடியுமா? செங்கல்பட்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தபோது அந்த அதிகாரிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த மரணங்கள் நடந்திருக்குமா? நண்பர்களே, மாநில அரசு இந்த வழக்கை சரியாக விசாரிக்காது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணம் கள்ளச்சாராய சாவுகள் குறித்து சிபிசிஐடி விசாரித்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்கின்றன என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரர் சொல்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று மாற்றி உத்தரவிட்டது. அப்படி மாற்றும்போது உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பேர் சாவுக்கு காரணமான அந்த மாவட்ட எஸ்பி சமைசிங் மீனாவை அந்த சம்பவம் நடந்தபோது சஸ்பெண்ட் செய்தது அரசு. ஆனால் 3 மாதம் கழித்து எந்த காரணமும் சொல்லாமல் அந்த அதிகாரிக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணம் கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பு என்று விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ஸ்ரீநாத் ஐபிஎஸ்ஐ சஸ்பெண்ட் செய்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அவருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும், பல்வீர் சிங் என்ற இந்த பல்லை பிடுங்கிய அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டது என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் மீண்டும் பணி வழங்கப்பட்டு விட்டதால் இதுவே ஒரு முக்கியமான காரணம், இந்த வழக்கு விசாரணை சரியாக நடைபெறாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறோம் என்று தெரிகிறதா? ஒரு முதல்வருக்கு கோபம் வர வேணாமாங்க? என் ஆட்சியில் அப்படி நடக்குது. 20 வருஷமாக இல்லாத கள்ளச்சாராய சாவுகள் என் ஆட்சியில் நடக்குது. என்ன தாண்டா பண்ணிட்டுருக்கீங்க நீங்களாம் அதிகாரிங்க? உங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு சம்பளம், எதுக்கு இவ்வளவு ஆள்பலம்? இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து அவப்பெயர் ஏற்படுத்தி தருகிறீர்களே அப்படின்னு ஒரு அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாரா முதல்வர்? அப்போ இவர் பொம்மை முதல்வரா இல்லையா? அப்போ இந்த பொம்மை முதல்வரோட ஆட்சி தொடர்வதற்குத்தான் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கப் போகிறீர்களா? ஏன் திமுக ஆட்சி வந்தாலே மக்கள் வெறுப்படைகிறார்கள், கோபமடைகிறார்கள், கடுமையான எரிச்சல் அடைகிறார்கள் என்பது புரிகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களோ நானோ பாக்கெட்டில் வைக்கிற கள்ளச்சாராயத்தை ஒரு நாளும் குடிக்க போகிறதில்ல இல்லைங்களா? மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் போய் வசதியான பாரில் குடிப்போம், இல்லைன்னா டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுவை வாங்கி குடிப்போம். கள்ளச்சாராய பாக்கெட்டை ஏழை தானேங்க குடிப்பான். இந்த இறந்த 65 பேரில் பெரும்பாலானோர் தலித்துகள் தோழர்களே. இவ்வளவு பேர் மரணத்துக்கு காரணமான ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா? செத்துப்போன குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை தூக்கி விட்டறிஞ்சிட்டு அவங்க வேலை முடிஞ்சு போச்சா? இந்த தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதை செய்யாத முதல்வர் பொம்மை முதல்வர் தானே. அப்போ இந்த பொம்மை முதல்வரோட ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பதை வாக்களிக்கும் தினத்தன்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதனால்தான் திமுகவை தீய சக்தி என்று சொல்கிறோம். நான் மட்டும் சொல்லவில்லை, எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன, மக்களே சொல்கிறார்கள். அதனால் இந்த தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதை மனதில் வைத்து தேர்தல் நாளன்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.